அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 10ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழா எங்கு நடைபெற்றது? 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழா எங்கு நடைபெற்றது? புவனேஸ்வரம். ஓகேங்களா. ஸோ ஒடிசாவில் இருக்கிற புவனேஸ்வர் அப்படிங்கிற நகரில் இது நடந்துச்சு. ஓகேங்களா. ஒடிசாவில் புவனேஸ்வர் அப்படிங்கிற நகரில் நடந்துச்சு. இதில் பிரதமர் நரேந்திர மோடி தான் இதை தொடங்கி வச்சார். ஸோ அதில் அவர் பேசும்போது எதிர்கால யுத்தத்தில் இல்லை, மாறாக புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனையில் உள்ளது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடுத்தது, தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா. ஸோ சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் இந்த உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ஜனவரி 9 மற்றும் 10 இதை தொடங்கி வச்சது மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி இன்னொன்று தொடங்கி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, அறிவிச்சிருக்காரு, செயற்கை நுண்ணறிவுக்காக கோவையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் 20 லட்சம் சதுர அடியில் தகவல் தொழில்நுட்ப வெளி அப்படிங்கிறது நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஓய்வு அளிக்கப்பட்ட மோப்ப நாய்களை தத்தெடுக்கும் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் இது. ஓய்வு அளிக்கப்பட்ட மோப்ப நாய்களை தத்தெடுக்கும் சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிற நிறுவனம் அப்படின்னா துணை இராணுவம். ஓகேங்களா. ஸோ ரிசர்வ் படை அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்பிஎஃப். ஓகேங்களா. சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற இந்த துணை இராணுவ படை இந்த சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது தேசவிரோத சக்திகளால் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயங்கள் இருந்த போதிலும் பயிற்சி பெற்ற பாதுகாப்பு படை நாய்களை பொது தத்தெடுப்புக்கு வழங்குறது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 4வது வினா, 10,000 இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் யார்? 10,000 இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் யார்? நரேந்திர மோடி. ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்த வெளியீடு அப்படிங்கிறது நடக்கப்பட்டிருக்கு. நாட்டின் மரபணு மாறுபாடு வரைபடத்தை உருவாக்கும் ஜீனோம் திட்டத்தின் படி 10,000 இந்தியர்களின் மரபணு மாறுபாடுகள் அப்படிங்கிறது சேகரிக்கப்பட்டுச்சு. அதை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, புதிய நோய்களை கண்டறியறதுக்கும் ஏற்கனவே உள்ள நோய்களை குணப்படுத்தவும் இந்த தரவுகள் அப்படிங்கிறது உனக்கும் ஆரோக்கியமான 10,000 மரபணு. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் எதிர்கால தேவைக்காக பயன்படுத்த போகிறாங்க. அதான் புதிய நோய்களை கண்டறியவும் அதை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகளை கண்டுபிடிப்பாங்க. லெபனான் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? லெபனான் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்ன? ஜோசப் ஆவுன் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவங்களுடைய லெபனானோட நாடாளுமன்றம் இப்போ இவரை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துச்சு. அதில் ஹிஸ்புல்லா அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டு காலமாக லெபனானுக்கு அதிபர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ஜோசப் ஆவுன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஹிஸ்புல்லாக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, இந்தி எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? இந்தி எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஜனவரி 10ஆம் தேதி ஹிந்தி எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரிக்கப்படுது தமிழகம். ஓகேவா. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.